கோட்டுக்குள்ள வச்சு கனிமுள்ள சஞ்சீவை கொலை செய்யறதுக்காக வேண்டி வந்த கொமாண்டோ சமிந்துவுக்கும் முன்னாள் போலீஸ் தளபதி தேசபந்து தென்னகோன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பந்தம், ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. காலி பிரதேசத்துல பலூனூதி 11 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறான். இந்த மாதிரியான விடயங்கள் என்னன்றதை விலாவரியா நாங்க இந்த நியூஸ்ல பார்க்க போறோம். இது தமிழ் வாய்ஸ் நியூஸ். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாய்ஸ் நியூஸ் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேசபந்து தென்னகோன் ஒளிந்து 20 நாட்களுக்கு மேலதிகமாக போய் கோர்ட் ஆர்டர் கொடுத்து அவர் வராம இருந்து அதுக்கு பிறகு இவருடைய சொத்துக்களை எல்லாம் பறிக்க போறோம் அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியாகினதுக்கு பின்னால இவர் கோர்ட்ஸுக்குள்ள வந்திருந்தாரு. இப்போ எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியுமா கொமாண்டோ சமிந்து இருக்கு தானே, கொமாண்டோ சமிந்து இருக்காரு தானே, அவர் இந்த கனிமுள்ள சஞ்சீவை கொலை செய்யறதுக்காக வேண்டி வந்தார். இப்போ என்னன்னு சொன்னா, 9வது நீதிமன்றத்துக்கு கொண்டு போன அவரை அங்க நீதிபதி இல்லாத சந்தர்ப்பத்தில் 5வது நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்ததாகவும் அந்த நீதிமன்றத்துக்குள்ள கனிமுள்ள சஞ்சீவை கொண்டு வந்து வச்சிருந்த சந்தர்ப்பத்தில் இவர் அந்த கூட்டுக்குள்ள ஏறும்போது அவர் சொல்றதுக்கு வாய் எடுக்கும் போது, கதைக்கிறதுக்கு வாயை திறக்கும் போதே ஷூட் பண்ணிட்டு வெளியால போயிட்டார் கொமாண்டோ சமிந்து. சரி, இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லாருக்கும் இருந்த ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த கோர்ட்ஸை சுத்தி ஆயுதங்கள் ஏந்திய, துப்பாக்கி ஏந்திய படைகள் இருக்கும். அதே மாதிரி இந்த கோர்ட்டுக்குள்ள வரும்போதும் போலீஸ்காரவங்க செக் பண்ணி அனுப்புவாங்க, போலீஸ்காரவங்க எல்லாம் இருப்பாங்க, ஸ்கேன் பண்ற மெஷின் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வேலை செய்யலையா, போலீசார் பார்க்கலையா, சுட்டு போட்டு போனதுக்கு பின்னாலேயும் அவ்வளவு துப்பாக்கியை தூக்கி சுட்டுட்டு வெளியால போகும்போது அந்த சந்தர்ப்பத்தில் கூட அதை அவதானிக்கலையா, அந்த துப்பாக்கி சூடு சத்தத்தில் கூட அதை அவதானிக்கலையா, இதை கண்ணால கண்டவங்க இல்லையா, அப்ப பிடிச்சு கொடுக்கலையா அப்படின்ற பல கேள்விகள் இருந்துச்சு. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் தேசபந்து தென்னகோன் இருக்கிறாரே, தேசபந்து தென்னகோன் ஒளிஞ்சிருந்தாரு. இவரை பிடிக்கிறதுக்காக வேண்டி பிடியாணை பிறப்பிச்சிருந்துச்சு மாத்திரை நீதிமன்றம். அப்படி பிடியாணை பிறப்பிச்சிருந்தும் போலீஸ் போயிட்டு பார்த்தும் இவங்களை பிடிக்கல. இருந்தாலும் இவர் என்ன செய்திருக்கிறாரு, கோர்ட்ஸுக்கு வந்திருக்கிறார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இன்னொரு விஷயத்தை பாத்தீங்களா இருந்தா, இந்த போலீஸ் 18ஆம் தேதி தேசபந்து தென்னகோன் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு, தேசபந்து தென்னகோன் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ற சந்தர்ப்பத்தில் 1 கோடி ரூபாய்க்கு மேலதிகமான பெறுமதியான உள்ள சாராய போத்தல்கள் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ எனக்கு இருக்கிற சந்தேகம் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னு சொன்னா, 18ஆம் தேதி போன போலீஸுக்கு சாராய போத்தல் கிடைச்சதாக இருந்தால், சாராய போத்தல் கிடைச்சிருக்குது, மத்த துப்பாக்கி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்படி பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு தானே. ஆனா இதுக்கு முதல் அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு போற சந்தர்ப்பத்தில் அங்க சர்ச் பண்ணின போலீஸ்காரவங்களுக்கு இந்த சாராய போத்தல் கிடைக்கலையா, இப்பதான் கிடைச்சதா அப்படின்னு சொன்னா, போலீஸ்காரவங்க போயிட்டு கேட்டு கிட்ட போயிட்டு மேடம் சார் இருக்காங்களா என்று கேட்டுட்டு வெளியால வந்தாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருக்குது. சரி, இப்போ கோர்ட்ஸுக்கு வந்த சந்தர்ப்பம் இருக்குது. கோர்ட்டுக்கு வந்திருந்தாரு தானே, 19ஆம் தேதி வந்து செஞ்சிருந்தாரு, கோர்ட்டுக்கு ஆஜராகி இருந்தாரு தேசபந்து தென்னகோன் அவர்கள். சரி, இப்போ எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, பென்ஸ் கார்ல டை கோட் போட்டு கோர்ட்ஸுக்கு வந்து அவர் அந்த கோர்ட்ஸால இறங்கி அந்த வாகனத்தை நிப்பாட்டி கோர்ட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு காரை நிப்பாட்டுறது இல்லையே, வெளியில காரை நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு கோர்ட்டுக்குள்ள போகும்போது அங்க பாதுகாப்புக்கு போலீஸ் நிக்கலையா? சரி, தேசபந்து தென்னகோனை கண்ட இடத்துல கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்தில் பல போலீஸ்களுக்கும் தெரியும் இவர் தான் தேசபந்து தென்னகோன், இவர் அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒருத்தர் அப்படின்றது தெரியும். அப்ப கோர்ட்டுக்கு வர சந்தர்ப்பத்தில் துப்பாக்கியோட வந்தாரா, யாரையும் கொலை செய்ய வந்தாரா, இல்ல இவர் ஆஜராகிறதுக்காக தான் வந்தாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலேயாவது போலீஸ், அங்க நின்ற போலீஸ் தேசபந்துவை கைது பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது. மக்களே, உங்களுக்கு இந்த கேள்வி வரலையா என்று யோசிச்சு பாருங்க. இப்ப கொமாண்டோ சமிந்து வரும்போது அங்க ஏதோ ஒரு மெசேஜ் வந்து யாருக்காவது கொடுபட்டிருக்கணும். அந்த கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு திருப்பி அங்கிருந்து வந்து 5வது கோர்ட்டுக்கு தான் கொண்டு வராங்கன்ற மெசேஜ் நல்லா பிளான் பண்ணி தெரிஞ்சிருந்ததுனால தான் அந்த கொலையை சக்சஸ்ஃபுல்லா செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. அப்படி இருந்தும் தேசபந்து தென்னகோன் இங்க வரும்போது அந்த ஏரியாக்குள்ள இருந்த போலீஸும் கொமாண்டோ சமிந்துவை பார்க்காத மாதிரியே விட்டுருக்காங்க. இவர் அங்க போயிட்டு கோர்ட்டுக்குள்ள அங்க இருக்கிற பங்க்ல உட்காரும் வரைக்கும் அங்க இருக்கிற போலீஸ்காரர்கள் யாருக்குமே தெரியாது இதுதான் தேசபந்து தென்னகோன். அப்படியா? இது வரைக்கும் தெரியாதா? போலீஸ்ல வேலை செய்யற போலீஸுக்கே தெரியாதா? அவரை தளபதியா வச்சிருந்த போலீஸுக்கு கூட தெரியாதா? ஐயோ, இதை கேட்கும் போது சிரிப்பா இல்லையா? அப்போ கொமாண்டோ சமிந்துவுக்கு பிளான் பண்ணி கோர்ட்டுக்குள்ள போறதுக்கு பிளான் கொடுத்த மாதிரியே இப்ப நீங்க கோர்ட்டுக்கு போங்க, யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அனுப்பின மாதிரி இல்லையா? அப்ப இவங்க எல்லாருக்கும் லிங்க் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நமக்கு தெரியலையா? தெரியுதா இல்லையா? எனக்கு அப்படி தெரியுது. நான் இப்படித்தான் கன்ஃபார்ம் பண்ணல, இருந்தாலும் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னடா
அதுவும் நடந்த அதே மாதிரி தான் பப்ளிக்கா நோமலா வந்து சிம்பிளா வந்து சுட்டுட்டு போனாங்க. இவரும் வந்து சிம்பிளா நோமலா வந்தாரு. ஆனா சொன்னது என்ன, பாதாள கோஷ்டி எனக்கு தேடி திரிவாங்க, நான் போலீஸ்ல இருந்ததுனால பல நடவடிக்கைகள் எடுத்ததுனால என்ன தேடி திரிவாங்க, எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குது, அதனால தான் நான் ரெட் மனு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி எனது ரெட் பெட்டிஷன் அனுப்பியிருந்தாரு கோர்ட்ஸுக்கு. அதை ரிஜெக்ட் பண்ணதுக்கு பின்னால அவர் வரவும் இல்லை. இவருடைய சொத்துக்களை நாங்க பறிமுதல் செய்வோம் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால இவர் வந்ததுக்கு காரணம் என்ன? அடுத்தது இவர் வரும்போது கூட அந்த கோர்ட்ஸ்ல இருக்கிற எந்த போலீஸ்காரர்களும் இவரு கண்ணில் தென்படலையா? அப்படி இருந்தா போலீஸ் எல்லாம் சும்மா என்னது ஏனோ தானோண்டு இருக்குதா? இதே மாதிரி யாராவது ஒருத்தர் கோர்ட் ஷூட் இதுக்குள்ள வந்து துப்பாக்கியோட இன்னொரு ஷூட்டை பண்ணிட்டு போயிருந்தா யார் பதில் சொல்றது? அப்ப காவல்துறை சரியா இருக்குதா, இல்ல இதுக்கு அரசியல் காரணங்கள் இருக்குதா, அரசியல்வாதிகள் இதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களா, இதுல அரசியல் பின்புலங்கள் இருக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருக்குது. மக்களே, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம 2001ஆம் ஆண்டுல இருந்து இதுவரைக்கும் இவர் யாருக்கும் வாக்கு போடவும் இல்லை. அங்க எலெக்ஷன் போர்டுல வந்துட்டு இவருடைய பேர் எங்கேயுமே இல்லை. விளைஞ்சா தேர்தல்கள் ஆணைக்குழு இப்ப ஒரு ஓட் லிஸ்ட் வரப்போக்குள்ள ஒருத்தர் பேர் இருக்கு தானே, அந்த பேர் லிஸ்ட்ல கூட தேசபந்து தென்னகோன் அவர்களுடைய முன்னாள் போலீஸ் தளபதியுடைய பெயர் கூட அதுல இல்ல. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் இவருக்கு இங்க குடியுரிமை கொடுக்கையா வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது. மக்களே, உங்களுக்கு என்ன மாதிரி? அப்படி ஒண்ணும் இல்லையா? சரி, எது எவ்வாறாக இருந்தாலும் இவரை 20ஆம் தேதி என்ன செஞ்சிருந்தாங்க, கோர்ட்ஸுக்கு கொண்டு வந்திருந்தாங்க தானே. கோர்ட்ஸுக்கு கொண்டு வந்து விசாரிக்கிற சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் இவருக்கு திரும்பவும் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. என்னன்னு சொன்னால், போகம்பர் சிறைச்சாலைக்கு இவர் அனுப்புங்க, பாதுகாப்போட கொண்டு போங்க, அங்கேயும் இவரை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இவரை நீங்க சிறைச்சாலையில வைங்க. அது மட்டும் இல்லாம சிஐடிக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, சிறைச்சாலைக்கு உள்ள போயிட்டு இவரை விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க சிஐடி. சரி, சிஐடி எல்லாம் போயிட்டு விசாரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னத்தை விசாரிக்கணும்? இவர் இங்க வாரத்துக்கு யாரு காரணமாக இருந்தது, இவர் எங்க ஒளிஞ்சிருந்தாரு, ஒளிஞ்சிருந்தவங்களுக்கு இவர் ஒளிந்திருக்கிறதுக்கு யார் உதவி செய்தாங்க அப்படின்ற விஷயம் தெளிவா சொல்லணும். அவங்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும். சட்டம் இலங்கையில் நிறைவேற்றப்படுறதாக இருந்தா நிச்சயமா செய்யணும். அது மட்டும் இல்லாம மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதவான் சொல்றாரு என்னன்னு சொன்னா, நாங்க மீடியாவுக்கு முன்னால ஷோ போட விரும்பல, இவருக்கு பிணை கொடுக்க மாட்டோம், நாங்க சட்டத்தின் பின்னால நாங்க போறாங்க, அதனால இவருக்கு பிணை கொடுக்காம இவர் சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லி சிறையில் வச்சிருக்கிறாங்க. பிணை கொடுக்கல. நாம வளமையா சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு சந்தேக நபராக இருந்தாலும் தவறு செய்து தெரிஞ்சால், தவறு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களை பிணையில விட்டா அவங்களுக்கு அந்த வழி தெரியாது, அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்காது. அதனால இவங்களை என்ன செய்யணும்னு சொன்னா, கட்டாயமாக தண்டனை அனுபவிக்க வச்சுதான் வெளியால விடணும். அப்படி இல்லைன்னு சொன்னா தண்டனை அனுபவிச்சே சாகடிக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம முன் வச்சிருந்தோம். அது சரியான முறையில் செய்திருக்கிறாங்க கோர்ட்ஸ். எனவே ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் தான் போகம்பர சிறைச்சாலைக்கு இவங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ தேசபந்து தென்னகோன் தட்டுதே கை போகம்பர சிறகெதர பித்திவலட்ட சாவிக்கர எத்த யக்கட தோரன்னு படிச்சு கொண்டு இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே படிச்சு கொண்டு இருக்கும்போது சிஐடி போயிட்டு விளக்கம் பார்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, எது எவ்வாறாக இருந்தாலும் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதிக்கு பின்னாலேயும் இவரை பிணையில விடக்கூடாது. சட்டத்தை மதிக்கிற நீதிபதி, சட்டத்தை மதிக்கக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல் எல்லோருக்கும் கேட்டுக்கொள்றேன், சட்டத்தை மதிக்கக்கூடிய சட்டத்துறை எல்லாருக்குமே கேட்டுக்கொள்றேன், பிணையில விட்டால் காசை கட்டிட்டு வந்துடலாம் தானே. இவரை ஒளிஞ்சிருக்கிறதுக்காக வேண்டி கோடிக்கணக்கில் சாராய போத்தல கொண்டு வரதுக்கு உதவி செஞ்ச டீம் இவரை உதவி செய்யாதா? உதவி செய்யத்தான் செய்யும். அதனால வெளியில விடக்கூடாது. வெளியில விட்டா அது சரியில்லை. இவர குற்றம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இவர் அலசி ஆராய்ஞ்சி அதனுடைய உண்மையான விளக்கத்தை வெளிக்கொண்டு வரும் வரைக்கும் மற்ற மக்களை எப்படி கவனிப்பீங்களோ ஜெயிலுக்குள்ள, அதே மாதிரி தேசபந்து தென்னகோன் அவர் முன்னாள் போலீஸ் தளபதியாக இருந்தாலும் இப்ப அவர் குற்றவாளி சந்தேக நபர். எனவே அந்த குற்றவாளி சந்தேக நபர் என்ற பெயர்ல அவரை விசாரிக்கிறது தான் போலீஸ் தளபதி அப்படின்றதுக்காக வேண்டி சாதாரணமா ஐயோ சார் அப்படியான்னு கேட்காம என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு மற்றவங்கள்ட்ட விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கணும் அப்படின்றது ஒரு கேள்வியோட ஒரு ரிக்வெஸ்ட்டை நான் வச்சுக்கொள்றேன். சரி, அடுத்த விஷயத்தை பார்த்தீங்களாக இருந்தா, மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி தேர்தல் நடக்கவிருக்கிறதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிச்சிருக்கிறது. அதனுடைய ஜெனரல் RMAL ரத்நாயக் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், நேற்றைய தினம் 12 மணியோட நாமினேஷன் கட் பண்ணப்பட்டிருக்குது. மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பல கட்சிகளும் பலவிதமான முறையில் போயிட்டு அவங்களுடைய பேர்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இன்னும் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால், காலி நெலுவ பிரதேசத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குது. 11 வயது சிறுவன் பலூன் ஊதி இறந்து போயிருக்காரு. பலூன் ஊதி எப்படியப்பா இறப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க தானே. பலூன் ஊதி கொண்டிருக்கிற சந்தர்ப்பம் அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பையன் பலூனை வச்சு விளையாடி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் பலூனை ஊதி கொண்டிருக்கும் போது பலூன் வெடிச்சு அந்த பலூன்ல இருந்த ஒரு துண்டு தொண்டைக்குள்ள சிக்கி அந்த பையன் உயிரிழந்திருக்கிறான். 11 வயது சிறுவன். எனவே பலூன் ஊதக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ பேரை நானும் கண்டிருக்கிறேன்.
பெற்றோர்களும் என்ன செய்யறது, அந்த பிள்ளை அழுகுதுன்றதுக்காக வேண்டி ஒரு பலூனை வாங்கி கொடுக்குறது. அந்த பலூனை எப்படி ஊதணும்னு பிள்ளைகளுக்கு தெரியாது, ஊதிக்கொண்டே இருக்கும். சில டைமுக்கு ஊதிக்கிட்டு இருக்கும்போது அப்படி மூச்சடைக்கிற சந்தர்ப்பங்கள் நடைபெறும். அப்படி பலூன் வெடிச்சதுக்கு பின்னால அந்த பலூன் துணி ரீன் என்ன செய்யும், மூச்சு எடுத்துக்கொள்ள இல்லாம மூச்சு திணறி இறந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. எனவே பிறந்த நாளைகளுக்கு இல்ல ஒரு ஃபங்க்ஷன்களுக்கு பலூன் வாங்கும்போது நீங்களா ஊதி கட்டி அதை தொங்க விடுங்க. பிள்ளைகளுக்கு பலூன் வாங்கி கொடுக்கறதா இருந்தா பிள்ளைகளை பலூன் ஊத விடாதீங்க. ஏன்னு சொன்னா இப்ப சாதாரணமா தெரியும் இது வெடிச்சா என்ன ஆகும் ஏதாகும் தெரியும். இந்த பலூன் வெடிக்கும் அப்படின்ற ஒரு உணர்வுள்ள பெரிய பிள்ளைகள் சாதாரணமா பரவாயில்லை. சின்ன சின்ன பிள்ளைகள் 11 வயது 10 வயது 8 வயது இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு சாதாரண பலூன் ஊதி கொண்டிருக்கும் போது இன்னும் ஊதணும்ன்ற அந்த கொஞ்சம் தெரியும் தானே, விளையாட்டு பத்தி தானே, அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் இப்படி நடக்கும்போது பிள்ளைகளோட உயிருக்கு ஆபத்து இருக்குது. எனவே உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய விடயங்கள்ல கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. பெருநாள்கள் வரும்போது பட்டாசுகளை கொளுத்த விடுறது, பெருநாள்கள் வரும்போது மற்ற விஷயங்களை செய்ய விடுறது, அந்த மாதிரி விடயங்களை ஈடுபடாதீங்க. லைட்டரை கையில் கொடுக்கறது, இந்த கேஸை போயிட்டு பற்ற வச்சுடு அப்படின்னு சொல்றது, சுவிட்சை போடு அப்படின்னு சொல்றது, பிள்ளை ஈரத்தோட போயிட்டு சுவிட்சை தொட்டு ஏதாவது பிரச்சனை நடந்தால் அதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான ஆபத்துகள் தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்காக வேண்டி பிள்ளைகளை விடாதீங்க. ஏன்னு சொன்னா எதிர்காலத்திலேயாவது ஒரு நல்ல ஆட்சியை தரக்கூடிய நல்ல ஒரு சேவையை செய்யக்கூடிய ஒரு சேவகர்களாக இலங்கைக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிரஜையாக அவங்க உருவாகக்கூடிய நல்ல பிள்ளைகளாக இருக்கலாம். அந்த பிள்ளைகளை இழந்து விடாதீங்க. பெற்றோர்களே கவனமாக இருந்து கொள்ளுங்க குழந்தைகள் விஷயத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மக்களே, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கட்டாயமா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்.